நீ சொல்லிட்டு வந்தியா? நீங்க சொல்லிட்டு வந்தியா? நீ யாருன்னு தெரியுமா? கூப்பிட்டேன்ல வாடிங்கன்னு. சிகப்பு சட்டை சிகப்பு பவுடர் அழிஞ்சா இல்ல? அழிஞ்சா இல்லையா? அறியாத வயசுல இருந்து வாக்குச்சோறையில அதை ஏன் இப்போ விட்ட நீ? அந்த தண்ணிலையும் காத்துலையும் மழையிலையும் உன் உடலை கஷ்டப்பட்டு உன் குடும்பத்துக்காக வாழ்றீல்ல, உன்னுடைய குடும்பத்துக்காக, உன் மக்களுக்காக, உன் தாய்க்காக, உன்னுடைய பிறந்தவங்களுக்காக உன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு வாழ்றல்ல, ஞாபகம் இல்லையா? சரியா? உனக்கு நான் ஒளி காளியின் அருள்வாக்கு மந்திரம். பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை கோளாறு, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் மனைவி வசியம், குழந்தையின்மை, பேய், முனி கோளாறு, மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், மஞ்சள் காமாலை, சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும். மேலும் பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் அக்கினி சட்டி எடுத்தல், சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாதந்தோறும் கிடா வெட்டு நடைபெறும். ஏய் கொல்லங்குடி கட்சி கும்புறவளுக்கு வாடி. அறியாத வயசுல உன்னோட ஆக்ரோஷமான இது 4 மக்களுக்கு நீ சாம்பல் கொடுத்து அள்ளி கொடுத்து வாக்கு சொல்ற. என்ன தடப்பட்டு தடுமாறி இப்ப சிக்கல்ல நிக்கிற. உன் குடும்பத்தை வாழ்வார் மழை வச்சா, நல்லா வர வச்சா, கஷ்டப்படுவ. உன்னுடைய உடலை அங்கத்தை அடக்கி உன் உடம்ப உருக்கி கஷ்டப்படுவ. புரியுதா? உழைச்சு சம்பாதிப்ப. சரியா? அருளையும் மக்களுக்கு நன்மை செஞ்சேன். இன்னைக்கு உன்னை கட்டி போட்டு வச்சிருக்கான். உன் ஆளைய இருண்டு கிடக்கு. உன் குடும்பத்தையே கட்டி கிடக்குற மாண்ட ஒரு தெய்வம் மனையில பேசு தெய்வமா இருக்கு. சரியா? நீ கண்ணை முடி சொல்றது இல்லையா? ஆமா இருக்கான்னு சொல்றது இல்லையா? சொல்லணுமா இல்லையா? உன்னை தடை போட்டு வச்சிருக்காங்க. நீ கொடுத்த சாம்பல் நின்று கிடக்கு. உன்னுடைய ஆலயம் அமைதிப்பட்டு கிடக்கு. ஒரு புருஷன் இல்லாத பொம்பளை, என்ன ஒரு புருஷனோட வாழ்றவ, ஒரு விதவ, ஒருத்தி சோமாங்கிலியோட இருந்தவ உன்னை தடுத்து வச்சு ஒரு ஆம்பளை ஆளு உனக்கு அப்பல இருந்து உன்னை வைக்க கூடாதுன்னு ஒரு எண்ணம். புரியுதா? சொந்தத்துல ஒருத்தி, பிறத்துல உள்ளவன் தான் ஒரு ஆம்பளை ஆளு உங்களை கிளப்பணும்னு நம்ப நிச்சயம். உன் ஊர்ல உள்ளவன் தான், வெளியில உள்ளவன் இல்ல, உன்னோட சொந்த மனையில உள்ளவன் தான். புரியுதா? பிறத்தி ஒருத்தி நல்ல பலமான வேலை கட்டி உனக்கு கையும் காலையும் கட்டி போட்டு ஆட விடுறாங்க. தடுமாறுற, பேசுறதுல உன்கிட்ட பேசுறாளா அந்த வெட்டுடையா? புரியுதா? உன்கிட்டன்னு ஒரு சக்தி இருக்கால, கும்புறல்ல மாறாளா? எந்த ஒரு மூச்சும் இல்ல, தடுமாற்றத்துல நிக்கிற. உன்னை நான் காப்பாத்துறேன், கவலைப்படாத. உன்னுடைய கட்டை வந்து உன் சிரசுல உன் ஆத்தால வர வைக்கிறேன்டி. பொறுத்துரு பொறுத்துரு. ஏய் 6 மாசத்துல அவதிப்பட வச்சிருக்கா. தெரியுதா? 1 வருஷம் ஆச்சு செஞ்சு. 6 மாசம் ரொம்ப அவதிப்படணும். உன் தெய்வம் இல்லாத ரொம்ப நீ சித்திரவதை செய்யணும். சரியா? மாண்ட ஒரு தெய்வமும் உன்னை கைவிட்டு போச்சு. உன்னுடைய ஆலயத்தில் உள்ள தெய்வம் இருளடைஞ்சிருக்கா. எந்த ஒரு தெய்வமும் பேசல உன்கிட்ட. சரியா? பார்த்துக்கலாம். சிறுசுல இறந்து போனவோ அவன் அப்பா மடியில ஒரு மாண்டு போன கண்ணி உன் சிரசிலேயே பேசிக்கிட்டு இருந்தா. அது உனக்கே தெரியாது. நீ வந்து உனக்கு வேற சாமி வந்திருக்குன்னு நினைக்க. அவதான் உன்னை உருவாக்குனவ. உன்னை குடிசை கொட்டா போட்டு உன்னை வாழ வச்சவ. ஞாபகம் இல்லையா? குடிசையில குறி சொல்ற, ஞாபகம் இல்லையா? அதுல இருந்து உன்னை வாழ வைக்கிறேன். நீ பயப்படாத, உனக்கு வர வைக்கிறேன்டி, கவலைப்படாத. சரியா? கண்டிப்பா தண்ணிலையும் காத்துலையும் மழையிலையும் உன் உடலை கஷ்டப்பட்டு உன் குடும்பத்துக்காக வாழ்றீல்ல, உன்னுடைய குடும்பத்துக்காக, உன் மக்களுக்காக, உன் தாய்க்காக, உன்னுடைய பிறந்தவங்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு வாழ்றல்ல, ஞாபகம் இல்லையா? சரியா? உனக்கு நான் ஒளி தருவேன், காட்சி தருவேன், கரையும் தருவேன், கவலைப்படாது. எல்லா ஒரு சந்தோஷம் உனக்கு தர்றேன். சரியா? நீ கலங்காத, அவனை பார்த்துக்கிறேன். சரியா? 3 கனி ஒரு விபூதி பாக்கெட்டோட நின்று வச்சுக்கோ. நான் அவனை கூப்பிட்றேன், ஞாபகம் இருக்கா? ஒரு 7 வருஷத்துக்கு முந்தியெல்லாம் ஒரு தடுமாற்றம் வந்து அப்புறம் மேலே வந்த உன் குடும்பம் என்ன ஒரு 15 வருஷத்துக்கு முந்தைய உழைச்சா சாப்பிட்டு உன்னுடைய சொத்து போனா வந்தா வாழ்றதுக்கு இருந்த ஞாபகம் இருக்கா? என்ன ஒண்ணு இப்ப நிரந்தரமான ஒரு வாழ்வாதாரத்துக்கு வந்தீங்க இடைக்காலத்துல. புரியுதா? 6 வருஷத்துக்குள்ள ஒரு வாழ்வாதாரம் கிடைச்சிச்சு, நிம்மதி கிடைச்சிச்சு. அதையும் தடை பண்றாங்க, உங்களை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. தெரியுதா இல்லையா? அழிச்சுக்கிட்டு
எல்லாமே விதயத்துல ஓடிட்டு இருக்கு. நான் பாத்துக்கிறேன். உன்னோட தெய்வத்தை உன்ட வர வைக்கிறேன்டி. இப்ப நான் நிக்க வைக்கிறேன், கவலைப்படாத. சரியா? ஒதுங்கிரு. வெள்ளை குதிரையோட அவனோட குலதெய்வம், காக்கும் தெய்வமா. அந்த குதிரைக்கு முண்டி காவல் நிக்கிறது ஒரு பெண் தெய்வம். நின்று காத்து பாலும் வேலும் மயிலும் இயந்திர முருகனும் உனக்கு துணை இருக்காண்டி. காத்திரல நான் பாத்துக்கிறேன், பயப்படாத. வடா சாம்பல் தடா மாறின. உனக்கு சிகப்பு தானே செவ்வாட, நீ அதுல மாறின. அது நீ குழந்தை தானடி. நீ யாரு இருக்கா உங்ககிட்ட? யார் இருக்கா? நீ சின்ன குழந்தைதான், எங்களுக்கு நீ குழந்தைதான். சட்டையும் பாவாடையோட நிக்கணும். என்ன இது கட்டுனா உன்னோட தோரணை வேற, நீ கட்டக்கூடாது. நீ எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நீ கண்ணி கழியாதவதானே, நீ பிரம்மமா வாழ்றீல, அப்ப நீ எப்படி இருக்கணும்? குழந்தையா தானடி வாழ்ந்து வரணும். உனக்கு சொர்க்கம் காத்திருக்குல, நீ எப்படி வாழணும்? உன்னோட மன பக்குவம் எனக்கு தெரியுது. நீ எப்படி வாழ்ந்து வாரண்டு உன் மக்களுக்காக, ஒரு சாதிக்காக, உன் குடும்பத்துக்காக உன்னை அர்ப்பணிச்சு எங்களுக்காக வாழ்ந்து வரையில, அப்ப நீ எப்படி இருக்கணும்? நீ எப்படி இருக்கணும்? நீ பாவாடை சட்டை கட்டணும். சிகப்பு பாவாடை சிகப்பு சட்டையோட இருந்தல விட்ட உனக்கு எல்லாமே கெட்டு போச்சு. சரியா? கவனமா இருந்துக்க. போடுறா அடியே, இந்த காளியை வச்சு கும்புறவ என்கிட்ட முடியா. எந்திரி, நான் பார்த்துக்கிறேன். தட்டு தடுமாறி உன்னால சொல்ல முடியாத. நீ 4 பேருக்கு சாம்பல் கொடுத்த மகள் இல்லையா? புரியுதா இல்லையா? பேர் சொல்லக்கூடிய இடகாலத்துல வாழ்ந்த இல்லையா? சக்தியால. புரியுதா இல்லையா? உன் ஆலயம் கட்டி இந்த ஆலயத்துல இருந்து அள்ளி கொடுத்தல, 4 மக்களை வாழ வச்சல. இப்போ உன்னை தடுமாற விட்டாங்க. உன் குடும்பத்துக்கு போட்ட கட்டு, உன் ஆலயத்துக்கு போட்ட கட்டு வழி போக்குல உன் கோயிலை மூடிட்டாங்களேடி. ஒரு செழிப்பில்லாதல இருக்கு, உறுதிப்படுத்த முடியல. பார்த்துக்கிறேன். உனக்கு கட்டு உடைக்கணும். உன்னோட குடும்பத்தில் உள்ள வேலைகளை நான் சரி பண்ணணும். சரியா? சுத்தம் செஞ்சு தரேன், பயப்படாத. உனக்கு சில நேரங்கள் ஆகட்டும், உனக்கு கட்டு உடைச்சு உன்னை ஆட விடுண்டி. பயப்படாத. சரியா? இந்த உடை நீ அழியக்கூடாது இல்லையா? தப்பு இல்லையா? நீ யார்? என் பாலகம் இல்லையா? என் பாலகம் இல்லையா? அப்போ நீ எப்படி இருக்கணும்? அடியே, நீ தெய்வ குழந்தையா இருக்கணும். குழந்தையா இருக்கணும். பாவாடை சட்டக்காரி நீ. புரியுதா? சிகப்பு சட்டை சிகப்பு பாவாடை அழிஞ்சா இல்ல? அழிஞ்சா இல்லையா? அறியாத வயசுல இருந்து வாக்கு சொல்றல, அதை ஏன் இப்போ விட்ட நீ? அந்த அந்த ஆடை ஏண்டி விட்ட? அந்த செவ்வாடை உனக்கு எப்படி? என்ன நானா விடலையம்மா? யாருக்காக வாழ்றியா நீ? எனக்காக வாழ்றியா, ஊருக்காக வாழ்றியா? சொல்லு. வீட்டில் உள்ளவங்கள அவங்க சொல்றாங்க சொல்றாங்க, நீ மாத்தினது வேற. நானா மாறலையே. இல்லப்பா, மாறக்கூடாது. நீ யாரு? உன்ட 3 தெய்வம் பேசுறது தெரியுதா இல்லையா? தெரியுதுமா. அதை வச்சு நீ வணங்கணும். நீ சொல்லிட்டு வந்தியா? நீங்க சொல்லிட்டு வந்தியா? நீ யாருன்னு தெரியுமா? கூப்பிட்டேன்ல வாடிங்கன்னு. தெரியுதா? நான் காப்பாத்துறேன், நீ பயப்படாத. உனக்கு எல்லாமே நான் முடிச்சு தரேன். சரியா? பொறுத்து இருந்துக்கோ. உனக்கு எல்லாமே விடுதலைப்பட்டு தரேன். நீ 4 பேருக்கு சாம்பல் கொடு, நான் அள்ளி தரேன். சரியா? தாய் அம்மா